ரோசம் உள்ள நாயாக இருந்தால், கடவுள் பக்தி உள்ளவனாக இருந்தால், ஜெபம் பண்ணுறவன் நாயாக இருந்தால் நேரம் ஆயிரத்தில் வீடு பார்த்துட்டு போவோம். அந்த பிள்ளைக்கு வாஞ்சிக்கு ஏற்ற மாதிரி எப்படி இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாளே, குடும்பத்தை பாதுகாத்துன்னு நினைக்கிறாளே. கையெழுத்து போடுன்னு சொன்னேன், ஒரு வருஷமா போட முடியாதுன்றான். எந்த நேரத்தில் சொல்கிறான்னு தெரியாதுன்றான். அப்போ எப்போ கையெழுத்து போடலாம் துட்டை வச்சு நடத்துல விட்டு போகலான்னு காத்துருக்கிறான். அதெல்லாம் இவன் பிள்ளையும் உன் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு இல்லை, நான் குடும்பத்தை பற்றி பேச கடிக்கிறதுக்கு வழி இல்லை. ஏதோ ஒரு நாயை போய் கடிக்கிறதுக்கு போகுதுல்ல. அவன் ஃப்ராடு, இந்த மக்கள் தான் தெரியும் ஃப்ராடுன்னு, எங்களுக்கு தெரியாது. முதல் நீ பாருங்க உன் பிள்ளை தம்பி ஃப்ராடுங்கிற ரொம்ப ஃப்ராடுங்க. நம்ம ஒழுங்க திருத்திக்கிட்டு சத்துக்கிட்டு வெளியே வரணும்னு நினைப்போம். இதுங்க என்னன்னா அவளை பற்றி சொல்லிட்டு அங்கேயே அவங்க வீட்டில் போய் பிச்சை சொல்லிட்டுறாங்க. முதல்ல காசா இல்லை, பெருமையா பீத்திக்கிறாங்க முண்டம். எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போகிறாரு, டிரைவிங் போகிறாரு. அவங்க காசு தான் சாப்பிட்றாங்க. அவர் தான் எங்களுக்கு நடத்துறாரு. பச்சையா போய் பேசுறாங்க. இப்பயாவது ஒரு உண்மையை பேசி தொலைகிறாரு. அவங்க ஊர் சுற்றி இருக்கிறான். இந்த ஆண்டு கேட்டால் ஒரு மாசமா வரலங்காரு. வாரத்தில் 2 நாள் வருவாருங்க. என்கிட்ட அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு பச்சையா சொல்றது கூட வேலைக்கு போய்க்கிறாங்க, டிரைவிங் போய்க்கிறாங்க. இதுக்கு முன்னால ஊழியத்துக்கு போய்க்கிறாங்க. அவன் வாழ்க்கையே மறைஞ்சி காமிச்சு வாழ்ந்துங்க. அப்படி புடிச்சேன் விட்டு விடுவாங்க இருக்கா. சாவப்படைக்கு போது கூட அப்படி செய்வாங்க. நல்லா எழுதி கொடுத்துட்டு போ, நல்லா வாழ்க்கை வழி பண்ணிட்டு போகலாம். அவரு செய்யறவன் எவனோட எல்லாம் தான் அவரு செய்யறவன் தான். நமக்கு புத்தி வேணும், கொண்டாடி பேசுறாங்க, நமக்கு புத்தி வேணும். நம்ம போனா கிணறு கூட கிடைக்காதெல்லாம் சாபம் இருக்குதுங்களா. எப்படி இப்படியெல்லாம் சொல்லி வாழக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு செய்கிற பச்சை பொறுக்கி தரங்கள் ஒன்றுமே வெளியே வராது. தைரியமாக செய்வாங்க. பாவத்தை பச்சையாக செய்வாங்க. 10 பேர் எதுக்க செய்வாங்க.